family. Praise the Lord. எல்லாருக்கும் praise the Lord. I have stage fear, so if I fumble for words, please forgive me. எனக்கு இப்படியாக மேடை மேலேருந்து பேசுவது பற்றி அதுக்கு அதிக பயம், ஆனாலும் நீங்கள் எல்லாரும் என்னை சகித்துக் கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். I am so blessed to be Uncle's daughter-in-law. I'm the wife of Philip Williams. நான் அங்கிளுடைய ஒரு மருமகளாகவும் பிலிப்புடைய மனைவியாக இருப்பதை குறித்து எனக்கு மிகவும் சந்தோஷம். There are two things I want to tell about Uncle. ரெண்டு காரியங்களை குறித்து அங்கிளை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். One which I can relate to. He loved the house of God. முதல் காரியம் என்னவென்றால் அவர் தேவனுடைய ஆலயத்தை அதிகமாக விரும்பினார். And he loved the people of God. தேவ ஜனங்களை அதிகமாக விரும்பினார். I can relate to that. I can relate to. அதை குறித்து நான் அதிகமாக சொல்ல முடியும். I can relate to that he loved the people of God. தேவனுடைய மக்களை, தேவனுடைய ஜனங்களை அதிகமாக நேசித்தார் என்று நான் நிச்சயமாக சொல்ல முடியும். And that is no matter if you are rich or poor, whatever. அவர்கள் ஒருவேளை ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களை அதிகமாக நேசிப்பார். It was genuine love, I can say that. உண்மையான அன்பு, யதார்த்தமான ஒரு அன்பாக அது காணப்பட்டது. He really didn't fake it. அவர் அதை அதிகமாக தன் கணக்காக ஏற்றுக்கொள்ளவில்லை. I experienced it in my life. I experienced it. அதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவித்தேன். When Uncle came with the proposal to my house, இப்படியாக சகோதரனை பற்றி பேசும்படியாக என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கும்போது, I don't have a father. I didn't have a father. I don't have a father. I lived in a small house. எனக்கு very small house. நான் ஒரு சிறிய வீட்டில் தான் இருந்தேன். எனக்கு தகப்பன் கிடையாது. The church in Pune would understand what I'm speaking about. நான் எதை குறித்து பேசுகிறேன் என்று புனேயில் இருக்கிற சகோதரர்கள் குடும்பத்தார் அறிந்திருப்பார்கள். Uncle didn't see to anything. There was no place to sit inside my house. He sat outside. எங்கள் வீட்டு அவ்வளோ சிறிய வீடாக இருந்ததுனால எங்கள் வீட்டில் அங்கிள் உட்கார கூட இடம் இல்லை. வெளியே ஒரு இடத்துல தான் அங்கிள் உட்கார்ந்தார். Along with brother Paul. சகோதரன் பாலோடு உட்கார்ந்தார். And he was so happy to meet us. He was happy with the proposal. அவர் எங்களை பார்க்கும்போது அதிக சந்தோஷப்பட்டார். இப்படியாக இந்த இடத்துல இருந்து பெண் எடுப்பதை குறித்து அதிகமாக அவர் சந்தோஷப்பட்டார். Only because I was a child of God, we are the people of God. He loved the people of God. He really loved. நான் தேவனுடைய பிள்ளையாக இருந்ததினாலே, தேவனுடைய ஜனங்களாக நாங்கள் இருந்ததினாலே உண்மையாகவே அவர் எங்களை நேசித்தார். I can say many more other things, but this is something really that has, yes, it has been with me. அநேக காரியங்களை குறித்து நான் சொல்ல முடியும், ஆனால் இதுதான் முக்கியமான காரியமாக இருக்கிறது. I am blessed not only materially. I'm talking about the spiritual blessing. நான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து நான் பேசுகிறேன். In all these years, இந்த வருடங்களிலே, கடந்த வருடங்களிலே that I have been associated with this family, அந்த அங்கிளோட குடும்பத்தோடு நான் ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது, once again I just want to stress, it was really genuine love for the people of God. It was not faked. You can make out when, I mean, he loved Christ, and so he had that love that he didn't see if you're rich or poor. He never loved money. அவர் பணத்தை நேசிக்கவில்லை, விரும்பவில்லை. ஆனால் தேவ ஜனங்களையும் எங்களையும் கூட அதிகமாக அவர் விரும்பினார். That's all I want to say. இதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். I pray that the Lord may help me, help all of us also to finish our course as Uncle has finished. அங்கிள் எப்படியாக தன்னுடைய ஓட்டத்தை முடித்தாரோ அப்படியாக நம்ம எல்லாரும் கூட
இந்த ஓட்டத்தை முடிப்போம் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். Thank you. பிரைஸ் தி லார்ட்.